சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு வரன் அமைஞ்சிருக்குன்னா எல்லாமே வரம் தான். அத போய் ஈஸியா இவ வேணும்னு சொல்றா. இந்த வரனை இவ வேணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். கேக்குறேன்ல, சொல்லு. ஜோதி, ஏன் இப்படி சத்தம் போடுற? நம்ம பொண்ணு தானே. அவகிட்ட நம்ம குடும்ப சூழ்நிலையை சொல்லி என் பொண்ணுகிட்ட நான் கேக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏமா, நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஹோட்டல் தொழில் முடங்கி போனதுல இருந்து இன்னும் என்னால மீண்டு வரவே முடியல. 3 பொண்ணுங்களை பெத்துட்டமே, அதுங்களை நல்ல இடத்துல கரை சேர்க்கணுங்கிற கவலையில பிடிக்கல என்னால தெரு தெருவா அலைஞ்சு வீட்டு புரோக்கர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல என்னால பெருசா சம்பாதிக்க முடியல. முன்ன மாதிரி என்னால உழைக்கவும் முடியலமா. அதுக்கு என் உடம்பும் ஒத்துழைக்கல. கொஞ்ச தூரம் நடந்தாலே என் காலெல்லாம் வலிக்குது. எனக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள உங்க 3 பேரையும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அது மட்டும் தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை. நான் இதெல்லாம் சொல்லி உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும்னு சொல்லல. நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லா தெரியணும். அதுக்காகத்தாமா நான் இதெல்லாம் சொல்றேன். இத பாருமா, உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலைன்னா அது ஏன்ற காரணம் எனக்கு தெரியணும். அந்த காரணம் சரியா இருந்தா நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுறேன். நீ உடனே உன் முடிவை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. நல்லா யோசிச்சு நாளைக்கு காலையில கூட உன் முடிவை சொல்லு. ஏங்க, நீங்க ஒருத்தர் காலையில வரைக்கும் எதுக்கு டைம் கொடுக்கறீங்க? ஜோதி, அதான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன்ல. அவளை தனியா விடுவான். அவ யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுவா. வாங்க, எல்லாரும் கீழே போலாம். வாமா, வா. அம்மா, அம்மா, என்கிட்ட பேசுமா. என் பேச்ச மதிக்காத உங்ககிட்ட எனக்கு பேச என்ன இருக்கு? முதல்ல இங்க இருந்து போ. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எல்லாம் ஒண்ணும் கஷ்டப்படாத. உன்னை பெத்ததுக்கு நாங்க தான் கஷ்டப்படணும். உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு நானும் மகா எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இங்க இருந்து போ. மா, போன்னு சொல்றேன்ல, போ. ஹலோ ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, நீங்க தான் போன் எடுத்து பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் ஐஸ்வர்யா, என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ். விஜய், இப்ப எதுக்கு வீட்டுக்கு கால் பண்ணிருக்கீங்க? என்னால முடியல ஐஸ்வர்யா. எனக்கு எப்பவுமே உங்களோட நினைப்பாவே இருக்கு. சாப்பிட முடியல, தூங்க முடியல, யாருக்கிட்டயுமே எனக்கு பேச பிடிக்கல. அப்படியே ஏதோ ஒரு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு ஐஸ்வர்யா. நீங்க இல்லாத இந்த வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீங்க உங்க வீட்டுக்கு பயப்படாதீங்க. நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை. அது
நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க வீட்டில் சொல்றாங்கன்னு நீங்க யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நரகமாக்கிறாதீங்க. ஐஸ்வர்யா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த ஊரே எதிர்த்தாலும் அதை மீறி உங்க கழுத்துல நான் தாலி கட்டுறேன். விஜய், நீங்க பேசி என் மனசை மாத்தணும்னு நினைக்காதீங்க விஜய், ப்ளீஸ். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என்ன மறந்துடுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐஸ்வர்யா, நீங்க என்னோட உயிர்ல கலந்துட்டீங்க. உங்களை என்னால மறக்கவே முடியாது. என்ன போல உங்களாலையும் என்ன மறக்க முடியாதுல்ல. நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு ஒத்துக்குங்க ஐஸ்வர்யா. நீங்க ஒத்துக்கிற வரைக்கும், உங்க மனசுல நான் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் ஐஸ்வர்யா. ஹலோ, ஏங்க யாருங்க நீங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. ஹலோ, ஏமா ஐஸ்வர்யா, என்னம்மா யோசிச்சியா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த சம்பந்தம் வேணுமா வேண்டாமா? ஏதாவது சொல்லுமா. அப்பா, அது வந்து ஏய், என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நேத்து வந்துட்டு போனாங்க, இன்னும் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லவே இல்ல. அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இப்ப பதில் சொல்ல இல்ல. ஜோதி, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சொல்லுமா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்லட்டும்? அதுக்கு முன்னாடி உன் பதில் என்னன்னு எனக்கு தெரியணும்ல. ஏய், இப்ப மரியாதையை சொல்ல போறியா இல்லையா? ஜோதி, கொஞ்சம் பொறு. எதுவா இருந்தாலும் உன் மனசை திறந்து சொல்லுமா. நான் ஏற்கனவே நம்ம குடும்ப நிலவரத்தை உனக்கு போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன். இனி நீதான் முடிவு பண்ணணும். ஏய், இப்படி நாள் கணக்குல யோசிக்கிற அளவுக்கு இந்த சம்பந்தத்துல அப்படி என்ன குறை இருக்கு? ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறை சொல்றதுக்கு நம்ம கிட்ட குறை இல்லையா? பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல? நல்ல வருமானம் இருக்கா? சொத்து இருக்கா? நல்லா படிச்சிருக்காளா? வேலைக்கு போறாளான்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் உனக்கு குறையா தெரியலையா? ஏய், பேசுடி. பேசாம காரியம் சாதிக்கலாம்னு நினைக்காத, அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். சொல்லு, பார்த்து சொல்லு. ஐடியா குட்டி படத்துல வர தனுஷ் மாதிரி நமக்கு ஐஸ்வர்யா கிடைப்பாளான்னு நாமளும் ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? பாத்தீங்களா இவ பண்றத? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கிறா, மத்தபடி வாயில சிமெண்ட வச்சு அடைச்சிருக்கா. ஜோதி, கொஞ்சம் பேசாம இரு. ஐஸ்வர்யா, நீ சின்ன குழந்தை இல்லம்மா, விவரமான பொண்ணு. நாங்க உனக்கு சொல்லணும்னு இல்ல. இந்த வரன்ல எங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு குறை உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லுமா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பெத்த பொண்ணுக்கு ஒரு குறையில்ல வாழ்க்கையை நாங்க தருவோமா? நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்க பார்த்து பார்த்து செய்யறோம். அந்த பையனை வேண்டாம்ங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் இருந்தா சொல்லுமா. நான் காரணம் கேட்கறது கூட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு வசதியா. ஐயோ, இவ இங்க என்ன பண்றா? என்ன பெருமாள் சார், வாங்க உள்ள வாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை மகா கிட்ட கொடுங்க. சார், இவங்க இங்க தான் ஜாயின் பண்ண போறாங்களா?
ஆமா, ஏன் அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, எனக்கு என்ன பிரச்சனை? சேரட்டும் சேரட்டும். இவ சேருவா, ஆனா பாஸுக்கும் இவளுக்கும் சேராதே. 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள ரசில் மேனியாதான். மகா, அக்ரிமெண்ட் ஃபுல்லா படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நல்லா சாமி கிட்ட வேண்டிட்டு உன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. சரிண்ணா. பெருமாளே காப்பாத்துப்பா. நினைச்சது நடந்துரும் போலயே. வாட் இஸ் திஸ் சரவணன்? இப்ப இந்த ஆபீஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா ஒர்க் பண்ண போறாளா? ஆமா விக்ரம். என்ன உங்க தங்கச்சி என்னதும் வேலை கொடுத்துட்டீங்களா? என்ன விக்ரம் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் மகாவை வேலைக்கு எடுக்கல. மகா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. வேணும்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து பாருங்க. எதையும் பார்க்க தேவையில்லை சரவணன். இவ இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு வர கோபத்துக்கு உனக்கு என்ன திமிரு? நான் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண கூடாதா? பண்ண என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ண கூடாதா? உனக்குலாம் க்ளவ் கிடையாது, கைதான். செத்துடா நீ, செத்து செத்துடா நீ, செத்து. ஏன் ஒர்க் பண்ண கூடாது? ஏய், ஏன்னா எனக்கு பிடிக்கல சரவணன், அவ்வளவுதான். ஏன்டா இது பிடிக்கல? என்ன பிடிக்கல? சொல்லு சொல்லு. என்ன விக்ரம் நீங்க உங்களோட பர்சனல் வெறுப்பெல்லாம் பிசினஸ்ல காட்டலாமா? பொண்ணுங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். வேலைக்கு எடுக்கிறதுல உங்க விருப்பம்னு சொல்லிட்டு என்ன பாஸ் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரு? எப்படி ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, போட. பாட்டிக்கு உதவுனதை வச்சு இவனை போய் நல்லவன் நினைச்சிட்டேன். ஆமா சரவணன், என் ரூம்ல அந்த செருப்பு வச்சது யாருன்னு தெரிஞ்சதா? இன்னும் இல்ல விக்ரம். சீக்கிரம் அதை யாருன்னு கண்டுபிடிங்க. சரி விக்ரம், ஓகே. பெருமாள் பாஸ், அன்னைக்கு இன்டர்வியூ நடக்கும்போது இவ என்னோட கேபினுக்கு வந்தாளா? ஐயோ, நான் அன்னைக்கே சொல்ல வந்தனே. அன்னைக்கு தடுத்துட்டாரு, இன்னைக்கு கேக்குறாரு. இப்ப இருக்க கோவத்துல சொன்னோம் நம்மள காலி பண்ணிடுவாரு. யோ பெருமாள், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான் இருக்கும்போது உங்க கேபின் உள்ள விடுவனா பாஸ்? இல்ல பாஸ். கடவுளே, என்ன காப்பாத்திருப்பா. அப்போ ஒரு பொண்ணு என் கேபினுக்கு வராம அப்ப செருப்பு மட்டும் எப்படி வந்தது பெருமாள்? ஆஹா, இவன் செருப்பு மேட்டரை விட மாட்டான் போல இருக்கே. அது நான் தானே தெரிஞ்சது. என் கதை காலி. கடவுளே, எனக்கு எப்படி தெரியும்? போயிட்டாரா? ஐயோ ஐயோ ஐயோ, இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு வர சார். இது பாருக்கா, இது சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அடுத்து பார்க்கலாம். ஏய், வேற வேற எடு. மா, இது நல்லா இருக்கு தானே? அடுத்தது பாரு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? இரு வேற பாப்போம். வாங்க வாங்க. கலர் சூப்பரா. என்ன 3 பேரும் லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப அதாங்க குறைச்சல்.
ஐஸுக்கு நிச்சயதார்த்த புடவை செலக்ட் பண்ண மாப்பிள்ள டிசைனிங் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா? ம். டிசைனை பார்க்க சொல்லி அனுப்பிச்சது ஐஸ்வர்யாக்காக. ஏதோ உங்களுக்காக அனுப்பிச்ச மாதிரி நீங்க ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐஸ கூப்பிட்டு காமிங்க. அட ஆமால. ஆமால, கல்யாண பொண்ணு கூப்பிடுங்க. அக்கா, ஐஸ் அக்கா, சீக்கிரம் வா. இது பாரு. அக்கா வாக்கா. நெக்ஸ்ட் வா. நல்லா இருக்குல்ல? ஏய், அந்த பெரிய பார்டர் போட்ட புடவை நல்லா இருக்குல்ல? மா, அதெல்லாம் யாருமா இப்ப கட்டுறாங்க? ஓல்ட் ஃபேஷன். ஏய், நீ நின்னுட்டு இருக்க, உட்கார்ந்து பாரு. மாத்து. இல்லம்மா, உட்காருடி. அக்கா உட்காருக்கா, வா. இது பாரு. மாமா ஏகப்பட்ட டிசைன் அனுப்பிச்சிருக்காரு பாருக்கா. காஞ்சிபுரம், போச்சம்பள்ளி, ஆரணி, கஸ்தா. ஏய், என்னடி கஸ்தா புஸ்தானு? இது கட்டுற புடவையா இல்ல திங்கிற பொருளா? மா சும்மா இருமா. அக்கா, நாங்க ஒவ்வொரு சாரியா காட்டுறோம், உனக்கு எது ஓகேவா அதை சொல்லு. என்ன அக்கா, இது ஓகேவா? இது இது ஓகேவா? இது ஓகே. ஏய், உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? ஜோதி, எதுக்கு இப்ப திட்டுற? ஏங்க, அவ ஆர்வமா இருந்தா நான் எதுக்கு இங்க திட்ட போறேன்? அவ ஏதோ ஓகே சொல்லிருக்கான்னு பாருங்க. அக்கா, இது மாமாவுக்குக்கா. கவனம் இங்க இருக்கா இல்லையா? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கல்யாண புடவைக்காக கடைக்கடையா ஏறி இறங்குறாங்க. அந்த கஷ்டம் வேணான்னு மாப்பிள்ள சிரமப்பட்டு எத்தனை டிசைன் அனுப்பியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஆர்வம் இவளுக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு பாத்தீங்களா? என்னடி பேச மாட்டேங்கிற? ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? ஐயோ, ஐஸ் கண் கலங்குறாளே. ஜோதி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? ஏங்க, முதல்ல அவளை பேச சொல்லுங்க. நீ இப்படி மிரட்டினா அவ எப்படி பேசுவா? அவங்க புடவையை செலக்ட் பண்ணிட்டும், எனக்கு பசிக்குது, நீ முதல்ல போய் சாப்பாடு எடுத்து போய், நான் கை கால் அலம்பிட்டு வர்றேன். போன்னு சொல்றேன்ல. எனக்கு வர கோபத்துக்குள்ள அதெல்லாம் சரிதான் விக்ரம். இவ என்னோட சிஸ்டர், எனக்காக கொடுக்கலாம்ல. சரவணன், இத பாருங்க, இந்த பிசினஸ்ல சென்டிமெண்ட்ஸ்ல எதுவுமே இல்ல. ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீங்க இன்னைக்கு இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களும் பணம் கேட்பாங்கல்ல. இங்க பாருங்க சரவணன், உங்க சிஸ்டருக்கு நீங்க பர்சனலா பணம் கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்கறேன்னு தான் சொன்னேன், ஆனா மகாதா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆபீஸ் பணத்தை அட்வான்ஸா கொடுங்கன்னு சொல்லி கேட்டா, அதான் கொடுக்க சொன்னேன். இல்ல சரவணன், இவளுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க கிளம்பலாம். சாரி மகா. ஏய், என்னடி முறைக்கிற? 1 வீக்ல நான் உன்னை வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு அட்வான்ஸ் வாங்கி அது முடியற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு பிளான் பண்றியா நீ? ஏய், என்கிட்ட உன்னோட பிளான்லாம் நடக்காது. கெட் அவுட். என் மேல உள்ள பர்சனல் கோபத்துல என் அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு அட்வான்ஸ் தரமாட்டேன்னு சொல்லி உங்க முதலாளி திமிர நீங்க காட்டிட்டீங்கல்ல, என்னோட திமிர நானும் காட்டுறேன். பெருசா ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஆபீஸ் முடிச்சிட்டு வரும்போது யதார்த்தமா என்ன வழியில பார்த்ததாவும், நானும் உங்களை பார்த்த மாதிரியும், அப்படியே நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனதுனாலதான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு உங்க வீட்டுல சொல்லி என்ன நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவ்வளவுதாங்க. ஸ்மார்ட்டா செம்மையா தான் பிளான் பண்ணிருக்கீங்கல்ல. லவ் வந்தாலே எல்லாரும் ஸ்மார்ட் ஆயிடுவாங்க. சரி,
நான் இத பண்ணா எனக்கு என்ன பண்ணுவீங்க? போற வழியில உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீமா? என்னங்க திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. வாங்க நம்ம போலாம். இத தூக்கி குப்பையில போடு. சாரி சார். என்ன இவளுக்கு நீ பாய் ஃப்ரெண்டா? ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் தரேன், கேட்டுக்கிறியா? இவள எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இவ யாரையும் மதிக்கவே மாட்டா. திமிரு ரொம்ப ஜாஸ்தி. ஐஸ்கிரீம் செலவோட தப்புச்சேன்னு இவளை விட்டுட்டு ஓடி போயிடு. என்னப்பா கேஷ் நிறைய வச்சிருக்கியா? இல்லைனா இவ உன் கூட சுத்த மாட்டாளே. இவளை நீ லவ் பண்ணினா உன் லைஃபே நாசமாயிடு, பாத்துக்கோ. சாப்பிடுங்க. நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. உங்க எம்டி எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல. என்ன சொல்றீங்க அசோக்? புரியல. உங்க 2 பேருக்குள்ள சண்டை இல்ல, ஒரு சின்ன ஈகோ கிளாஷ். மேபி கூடிய சீக்கிரமே காதலா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அசோக் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொறுங்க. இது என்னோட கெஸ்ட் தான். ஆனா உங்களுக்கு நடுவுல ஒரு மில்லிசான கோடு தான் இருக்கு. அது எப்ப வேணாலும் அழியலாம். அழிஞ்சா அப்படி லவ் ஸ்டார்ட் ஆயிடும். சான்ஸே இல்ல அசோக். அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ஒரு சைக்கோ. அவன் என்ன எப்படி பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கான். அவனை போய் நான் லவ் பண்றதா? நான் அவனை மீறி அவன் கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ல, அந்த காண்ட்ல தான் அவன் என் கூட சண்டை போடுறான். என்ன எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும் தான் அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். என்கிட்ட வம்பு பண்ணா நான் ஏதாவது சண்டை போடுவேன்ல, அத வச்சு என்ன டிஸ்மிஸ் பண்ணலான்னு பாக்குறான். அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த லவ் கிவ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஐஸ்வர்யா, நல்லா இருக்கீங்களா? இல்ல, எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பொண்ணோட தனியா நின்னு பேசுனது இல்ல. ஏங்க உங்களை ஐஸ்ன்னு சொல்லி கூப்பிடலாமா? உங்களை எல்லாரும் ஐஸ் ஐஸ்ன்னு தான் கூப்பிடுறாங்க. நானும் அப்படியே கூப்பிடலாமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐஸ், என்ன பிடிச்சிருக்கா? எதுக்காக கேக்குறேன்னா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ எல்லாரும் மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ நீங்க பதிலே சொல்லல. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் சொன்னீங்க. அந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா சரி பண்றதுக்கு வசதியா இருக்கும்ல, அதனாலதான் கேட்டேன். ஆமா, நீங்க முழு மனசோட தானே ஓகே சொன்னீங்க?
என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ஏங்க உங்களை பத்தி மகா நிறைய சொன்னாங்க. நீங்க ரொம்ப சாஃப்ட் டைப், அதிர்ந்து பேச மாட்டீங்கன்னு நிறைய சொன்னாங்க. நான் எப்படி, என்ன கேரக்டர், எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நீங்க நீங்களாவே இருங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கிறேன். நாங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் தான். அம்மா அப்பா உழைச்சிதான் படிக்க வச்சாங்க. நானும் படிச்சாதான் லைஃப்னு என் உசுரை கொடுத்து படிச்சேன். வேலையும் கையில இருக்கு, அப்புறம் சொந்த உழைப்பும் இருக்கு, வருமானமும் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அப்படியா? சாரி. அப்படி என்னடி கனவு? யார் கூட சண்டை போட்ட? எல்லாமே அவனோடதான். அவன்னா யாருக்கா? அதான் அந்த விக்ரம் டி, விஜயோட அண்ணன். அவன் ஆபீஸ்ல பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு இப்ப கனவுலயும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான். அக்கா, ஏய், அவன் கூட உனக்கு என்னடி சண்டை? நானா சண்டை போடுறேன்? நானே சும்மா இருந்தாலும் அவனாதான் தேடி தேடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட தொந்தரவு தாங்கவே முடியலக்கா. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறான். ஆக 2 பேரும் சண்டை போடுறன்ற அடிப்படையில நிஜத்திலயும் கனவுலயும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. வளராம கொண்டு படுத்துற சொல்லிட்டேன். வளரலக்கா, உண்மையதான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கீங்களா? இப்போ ஒன்னா ஒரே இடத்துல வேலை பாக்குறீங்க. விக்ரம் இருக்கிற ரேஞ்சுக்கு உன்னை எப்பவோ வேலையை விட்டு தூக்கி இருக்கலாம். ஆனா தூக்கல. உனக்கு இருக்கிற வீம்புக்கு நீயும் வேலையை தூக்கி போட்டுட்டு எப்பவோ வந்திருக்கலாம். நீயும் வரலையா? அப்போ அது கன்ஃபார்ம்னு ஏழாம் அறிவு சொல்லுது. என்ன கன்ஃபார்ம்? லவ்வுக்கா. உங்க 2 பேருக்குள்ள லவ் கன்ஃபார்ம். அவனை போய் நான் லவ் பண்ணுவேனா? உனக்கு ஒரு அறிவே இல்ல, இதுல 7ஆம் அறிவு சொல்லுதாமா. அப்படி சிரிக்காத, டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில ஜென்ம விரோதின்னு ஒருத்தன் இருக்கான்னா அது அந்த ஆள் மட்டும்தான். அவனை போய் நான் லவ் பண்ணுவேன். ஆனா சயின்ஸ் படி நாம ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்கதான் கனவுல வருவாங்களாம். அப்படின்னு பார்த்தா நீ எனி டைம் விக்ரமையே நினைச்சிட்டு இருக்க போல. கொண்டு போய்த்தாத, வாயிலே குத்திருவேன் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை என்ன அவனையும் சேர்த்து வச்சு பேசின நீ கொண்டுருவேன். சுபா, பேசாம படு. நல்லா சொல்லுக்கா. பெட்ஷீட் குடுறே. எந்திரி. சண்டை போடாம படுங்க. படு படு. சரவணன், விக்ரம், கிளைண்ட்ஸுக்கு அரேஞ்ச் பண்ண லஞ்ச் ஹோட்டல்ல இருந்து வந்துருச்சா? இதோ இப்போ வந்துரும். இப்போ வந்துருமா? இன்னும் வரலையா? இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? மகாதா இன்சார்ஜ். சரவணன், மகாவா? உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் விக்ரம் அப்படி சொல்றீங்க? மகாவும் நம்ம ஸ்டாஃப் தானே. நீங்க தான் சொல்லிக்கணும். அவள்லாம் சுத்த நான்சென்ஸ். எதையும் சரியா பண்ணவே மாட்டான். அடடா, பாத்திரம்லாம் பலமா இருக்கே. ஆஹா, ஃபுட்டு வந்துடுச்சு. முதல்ல பாஸ் கிட்ட சொல்லுவோம். சொன்னது ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அண்ணா இந்தாங்க, நான் இதை வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் கால் பண்றேன். சரிம்மா. இதே இடத்துக்கு வந்துருங்க, எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு ஃபுட் வந்த மாதிரி தான். இல்ல விக்ரம் பாஸ், சொல்லு. ஃபுட்டு வந்துருச்சு பாஸ். வந்துருச்சா? ஆமா பாஸ். சரி வாங்க போய் பாப்போம். அப்படி எல்லாம் உங்களை ஈஸியா மறக்க முடியாதுங்க. அப்படி நான் மறந்தேன்னா அது நான் செத்த நாளா தாங்க இருக்கும். ஏன்னா நான் உங்களை சுமந்தது இங்க இல்லைங்க, இங்க. என் இதயத்துல நீங்க தாங்க இருக்கீங்க. உங்களை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க உங்க சம்மதத்தை சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க.
ஏங்க ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு சம்மதம் சொல்லிட்டு போங்க ப்ளீஸுங்க. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு போங்க. ஐசு ஐசு ஐசு. ஹலோ, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி. என்ன உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? இல்லையே, நான் நார்மலா தானே இருக்கேன். எதுக்கு ஃபோன் பண்ண? சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஓ, தனியா இருக்கியா? ஒண்ணும் இல்ல. சித்தி சுபா மகாலா எங்க? அவங்க ஃபுட் டெலிவரிக்காக போயிருக்காங்க. சரி, நான் வச்சிட்டுமா? ஏய், இரு இரு, இரு. என்ன அவசரப்படுற? அப்போ வீட்ல யாருமே இல்ல. இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, சித்தி கிட்ட பேசணும். சரி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஐஸ்வர்யாவோட பேச்சே சரியில்லையே. வாய் கொணருது, தடுமாறுறா. அப்படின்னா இங்க பாரு, நான் இப்ப போறது கூட என் லைஃப் மேட்டர் பத்தி பேசதான். முதல்ல போன வை. ஒருவேளை விஜய் ஐஸ்வர்யா பார்க்க போயிருப்பாரோ? சான்ஸ் இருக்கு. விட மாட்டேன். இப்பவே போறேன். பாஸ் 7 ஸ்டார் ஹோட்டல் நினைச்சிட்டாங்க பாஸ். கேட்டீங்களா சார்? சார், இந்த சமையல்லாம் ரெடியானது 7 ஸ்டார் ஹோட்டலோ 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்ல சார். இந்த சூப்பரான ஃபுட் ரெடி பண்ணது எல்லாம் நம்ம மகா மேடம் தான். எஸ் சார். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. சூப்பர்மா. எக்ஸலன்ட்மா, வெரி டேஸ்டி. தேங்க் யூ சார். வெல்கம். சார், இதெல்லாம் எங்க பாஸோட ஐடியா தான் சார். எங்க ஆர்டர் பண்ணா ஹைஜீனிக்கா இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் சார். ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்க ஃபுட்டுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் எல்லாம் குப்பைக்கு தான் போகணும். உங்க பாராட்டெல்லாம் இதோ இங்க நிக்கறாங்களே என் அம்மா, இவங்களுக்கு தான் போய் சேரணும். அவங்க தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க. உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்கம்மா. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் ஃபுட் ரெடி பண்ணி தரணும். கண்டிப்பா சார். சுபா, அந்த கார்டு கொடு. இந்தாங்க. இந்தாங்க சார். மேடம், எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் பண்ணணும். எனக்கு ஒரு கார்டு கொடுங்க மேடம். ரஞ்சித், இந்தாங்க. தேங்க்யூ மேடம். விக்ரம், நீங்க எங்களுக்கு நீங்க கொடுத்த பாட்டிய எங்களால மறக்கவே முடியாது. தேங்க்யூ. கதவை நல்லா சாத்திக்கோ. யாராவது உள்ள வந்துட்டு போறாங்க. வட்டா? வாங்க பைய. இப்பா நீங்களா? ஐயோ, போதுங்களா?
அந்த அபி நிச்சயம் சந்தேகப்பட்டு தான் இங்க வந்திருப்பா. அவ கண்ணுல மட்டும் நீங்க மாட்டிருந்தா நான் காலி ஆயிருப்பேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க உங்களோட முடிவை சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ஐயோ, நீங்க இப்ப போலனா அப்புறம் நான் என் முடிவை நானே தேடிப்பேன். ஐசு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, சீக்கிரம் போங்க. சரிங்க, நான் இப்ப போறேன். ஆனா சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. எங்க அபி எங்க போயிட்டா? ரொம்ப நேரமா காணோமே அவள. எங்க போறேன் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா அவ? அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாமா. அதான் போன் வச்சிருக்கல, அவளுக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியதுதானே? ஏய் நில்லு, எங்கடி போயிட்டு வர? அபி, என்னம்மா என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? நான் விஜய நேர்ல பார்த்து பேசிட்டு வரேன்பா. உடனே நந்தினி ஆண்டி வீட்ல பேசி எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியா? சூப்பர்மா. உனக்கும் விஜய்க்கும் கல்யாணமா? ஏங்க இவ என்னங்க சொல்றா? அவ உண்மைதான் சொல்றா. நம்ம அபி விஜய் லவ் பண்றா. அவ விருப்பத்தை நிறைவேற்றி தானே ஆகணும். அதெல்லாம் வேண்டாங்க. ஒரே வீட்டுல 2 சம்பந்தம் பண்ணா நல்லாவா இருக்கும்? ஏன் நல்லா இருக்காது? ஏங்க சொன்னா கேளுங்க. இத கேட்டு சம்பந்தி வீட்டுல சங்கடப்பட போறாங்க. இவளுக்கு என்ன வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டாங்க? நாம வேற இடத்துல பாத்துக்கலாங்க. இல்ல, எனக்கு விஜய் தான் வேணும். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியே அரஞ்சனா பாரு. ஏண்டி நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? அதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டானா? சொல்லுடி. விஜய் ஏன் ஒத்துக்க மாட்டாரு? அவர் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வைப்பேன். ஏங்க சும்மா இவ பேச்ச கேட்டுட்டு ஏதாவது செய்யாதீங்க. இது கல்யாண விஷயங்க. அதெல்லாம் தெரியாது. என் பொண்ணோட ஆசை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஷோ கடவுளே, நான் என்னதான் பண்ணுவேன்? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு ஐஸ்வர்யாவோட நிச்சயதார்த்தம். முதல்ல அது நல்லபடியா முடியட்டுங்க. அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கலாம். ஓஹோ, உன் தங்கச்சி பொண்ணோட விசேஷம் தான் முக்கியம் உனக்கு. உன் பொண்ணு சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்ல. எப்ப பாரு தங்கச்சி, தங்கச்சி குடும்பம், தங்கச்சி பொண்ணுங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்னங்க பேசுறீங்க? நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு நைட்டு சம்பந்தி வீட்டுக்கு போறோம். அபிய விஜய்க்கு பேசி முடிக்கிறோம். ஏங்க என்னங்க இது? அபிமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. விஜய் உனக்கு தான். தேங்க்யூ டாடி. இப்ப ஹாப்பி தானே? செம்ம ஹாப்பி. இதான் அப்பாவுக்கு வேணும். ஓகே, பி ஹாப்பி. ஏங்க அவசரப்படாதீங்க. ஏங்க சொல்றத கேளுங்க.